செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியனால் தொழில் சம்பந்தமாக அரசாங்கமோ அல்லது அரசாங்கம் சார்ந்த அனுகூலமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தான் வகிக்கக்கூடிய வேலையில் தலைமை பண்புகள், அதாவது தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இவர்கள் கீழே 4 பேர் இருக்க மாதிரியோ இல்லை 4 பேருக்கு மேலே இவர் வேலை செய்கிற மாதிரியான வாய்ப்புகளை இந்த 10ஆம் இட சூரியன்றது ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சியில் அமர்ந்திருப்பதனால சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்களை பெறுவாங்க. பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் கிட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள்